திரும்பாத ஐயோ திரும்பிட்டான்டா. இந்த ரோடு பிளாக்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ரோட்லேயே ஒரு வழி இருக்குன்னு நேற்று தான் கண்டுபிடிச்சேன். அங்கே ஒரு லாரி குறுக்கு நின்றுட்டுருக்கு. நம்ம அதனால் இங்கே இப்படி போயிடலாம். அப்படியே மேலே ஏற்றணும் அப்படின்னு ஆசை தான், ஆனால் இது போகாது. மூடிட்டு திரும்பியிருக்கலாம். பிளாட்ஃபார்ம்லேயே அப்படியே போயிடலான்னு பார்த்தேன். வழி இருந்துச்சுடா பக்கி. ஐயோ, டெய்லி புதுசாக ஒரு ரோடு கண்டுபிடிக்கிறேன். ஓகே, வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் ஹாஃப் பைக்கர் சென்னை. இதுதான் என்னோடய அழகான CB350 RS. ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி ஒரு vlog, ஒரு வீடியோ. இதை எடுக்கிறதுக்கு நான் பட்ட அவஸ்தை இருக்குது. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதா இல்லையா ஒன்றும் தெரியலை. சும்மா அடித்து விடுவோன்ட்டு ரெக்கார்ட் அமுக்கி போயிட்டுருக்கேன். ஸோ என்னடா நீ ஒரு வீடியோலையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஆமாம், அதாங்க உண்மை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நான் போடுறேன். ஏன்னா போடுறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேன். இந்த வீடியோ ஒரு ஃபுட்டேஜை ரெக்கார்ட் பண்ணாலே எனக்கு அதை எடிட் பண்ணுறதுக்கு பல வாரங்கள் ஆகிடுது. அதனாலே நான் வந்துட்டு விலாகுன்னு பண்ணுறத ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்னா தான், அதாவது ஏதாவது ஒரு வண்டி டெஸ்ட் ட்ரைவ் கிடைச்சாலோ இல்லை என் பைக்கில் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்னால் விலாகுன்னு எடுக்கணும்னு ஒரு மைண்டு வருது. மற்றபடி முழுக்க ரீல்ஸில் இறங்கிட்டேன். அது மட்டும் இன்னும் நான் டெய்லி போட்டு இது பண்ணுறது இல்லை. சும்மா எனக்கு படுற கண்டென்ட்டை போடுறேன், இல்லை எதையாவது ஒரு கண்டென்ட்டாக ஆக்கி போடுறேன். ஓரளவுக்கு அட்டென்ஷன் இருக்குது, பட் ஃபாலோவர்ஸ்லாம் பெருசாக இல்லை. அது பெருசாக நான் ஒன்றும் கண்டுக்கல. எனக்கு வர வரைக்கும் வரட்டும் அப்படின்னு விட்டாச்சு. எப்படி இருந்தாலும் அதில் ஒரு நயா பைசா வர்றது கிடையாது. யூடியூப்யாச்சு ஓரளவுக்கு வியூஸ் வந்தால் என்னப்பா பண்ணுற? நேராக தான் போயேன். இப்படி போயிட்டுருக்க கீருக்கா. எவனாவது ஒருத்தன் வந்துடுறான்டா காலையிலேயே. நீங்கள் பார்த்தீங்களே, நான் ஏதாவது தப்பாக சொன்னேனா? இல்லை லூஸ் மாதிரி போட்டுக்கிட்டு. ஓகே, கூல் டவுன், டென்ஷனை குறைப்போம். எனிவேஸ், என்னடா திடீர்னு என்னடா திடீர்னு வீடியோ ஏதாவது விசேஷமாக அப்படின்னு கேட்பீங்க. விசேஷம்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ரீல்ஸ் மட்டும் பண்ணி போர் அடிச்சு போச்சு. எப்படி பார்த்தாலும் நம்ம ஃபோனில் எடிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பேசாமல் விலாகும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ப்ளூடூத் மைக்கெலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த கோப்ரோ சனியனுக்கு எதுவுமே செட் ஆகாது. திருப்பி நான் வந்து பழைய மைக் செட்டப் எடுத்து மாட்டி எடுக்கலான்ட்டு ஆக்சுவலாக இந்த விலாக் நான் நேற்றே ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். என் நேரம் ஆஃபீஸுக்கு போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா வாய்ஸே ரெக்கார்ட் ஆகலை. அதில்
இன்புட் ஏதோ தப்பாக கொடுத்துருக்கேன். கருமை பிடிச்சது வாய்ஸே ரெக்கார்ட் ஆகல, வெறும் வீடியோ மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் அந்த ஃபுட்டேஜை க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி, ரிட்டர்ன் வரப்போ ரெடி பண்ணி பேசிடலாம் அப்படின்னு பார்த்தா சின் மவுண்ட் பண்ணால் டபக்குன்னு கீழே விழுந்துருச்சு. எனக்கு இல்லை இதை மாட்டிட்டு திருப்பி வீடு வரைக்கும் வர்றதுக்குள்ளே திருப்பி 4 வாட்டி விழுந்துச்சுன்னா அதுதான் என் சோலி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே தூக்கி பேக்கில் வச்சிட்டேன். இப்போ அதனாலே வந்துட்டு அந்த பொசிஷன் இப்போ நான் மாட்டியிருக்கிற மவுண்ட்டுக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா அது ஜே ஹூக், அது ஜே மவுண்ட் மாதிரி இருக்கும். அது வியூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை. சரி பரவாயில்ல எடுப்போன்ட்டு மாட்டிட்டேன். அதான். ஸோ இது ஒரு சின்ன அப்டேட் தான் என் வண்டியில். என் வண்டி 16,500 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு. பெய்ட் சர்வீஸ் இப்போ தான் ஒரு 4 நாள் முன்னாடி தான் பண்ணேன். எனக்கு பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் நான் டக்குன்னு கொடுத்து வாங்கிட்டேன். ஜஸ்ட்டு பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் படி செயின் ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் டியூரேஷன் வந்துடுச்சு. லாஸ்ட் டைமே சர்வீஸ் கொடுத்தப்போ அவங்க நெக்ஸ்ட் சர்வீஸில் மாற்றுற மாதிரி வந்துடும் சொன்னாங்க. இந்த தடவை கொண்டு போகிறப்போயே அவன் சொல்லிட்டான் அப்புறம் மாற்றி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. நல்ல வேலை நான் வந்துட்டு ப்ரிகாஷனரியாக ரோல் ஆன் வாங்கிட்டேன். ஸோ ரோல் ஆன் செயின் ஸ்ப்ராக்கெட்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு. நான் வாங்கியிருக்கிறது பிராஸ் கோட்டட். ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்ன்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அண்ட் இப்போ நான் தான் ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கும் கொஞ்சம் ஃபீல் தெரியுது. லைக் ட்ராஸ்டிக்கான சேஞ்சஸ் கிடையாது, பட் ஸ்டில் ஐ கேன் ஃபீல் சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்துட்டு நார்மலாக இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வண்டி ஓட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிக்கப் தெரியும். அது வந்து இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணாமலே தெரியுது. ஸோ அது பார்க்குறப்போ நல்லா இருக்குது. 3rd கியரில் 105 வரைக்கும் சல்லுன்னு ஏறிடுது. அதுதான் லிமிட்டு. பட் அதுவும் ஆனால் ஸ்பீடாக பிக்கப் ஆகுது. இதெல்லாம் தான் என் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். என்னோடய பழைய செயின் ஸ்ப்ராக்கெட், அதாவது ஸ்டாக் செயின் ஸ்ப்ராக்கெட்டில் ஒரு இஷ்யூ தெரிஞ்சுது எனக்கு. 4th கியரில் ஒரு ஸ்லிப் இருக்கும், இல்லாத 3rd கியரில் ஒரு ஸ்லிப் இருக்கும். லைக் எப்படி சொல்கிறேன், கியர் சேஞ்ச் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸுக்கு அப்புறம் அப்படியே ஒரு ஸ்லிப் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி பவர் இதாகும். இது நான் ஃபஸ்ட்டு 2 ஃப்ரீ சர்வீஸ் அப்போவே நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். பட் பெரிய இது இல்லை, சேஞ்சஸ் இல்லை. நானும் சரி நெக்ஸ்ட் டைம் செயின் ஸ்ப்ராக்கெட் எப்படி மாற்றணுன்னா செயினில் தானே இஷ்யூ இருக்கும், செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிட்டா ப்ராப்ளம் போயிடும்னு சொல்லிட்டு நம்பி விட்டுட்டேன். அதே மாதிரி செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றினதுக்கப்புறம் அந்த 4th கியரில் உள்ள ஸ்லிப்பு டோட்டலாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு 3rd கியரில் இப்போ ஸ்லிப் அப்பப்போ தெரியுது. அது கொஞ்சம் ஹை ஸ்பீடில் போகிறப்போ மட்டும்தான் அந்த மாதிரி. லைக் 2nd and 3rd நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா எனக்கு 3rd கியர் அப்போது வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்லிப் ஆகி அப்படியே திருப்பி பவர் எங்கேஜ் ஆகுது. ஜஸ்ட்டு ஒரு 2-3 மில்லி செகண்ட்ஸ் தான், டக்குன்னு மாறிடும். பட் அதனால் வந்து எனக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸில் அடி வாங்கலை. இருந்தாலும் லைட்டாக ஒரு இரிட்டேஷன் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இதை ஓட்டினா தான் தெரியும். ஆக்சுவலி 4th கியரில் தான் மேஜராக தெரிஞ்சது. இப்போ 4th கியரில் சுத்தமாக இல்லை அந்த மாதிரி. ஆனால் நேற்று நான் நைட்டு ரிட்டர்ன் ஆஃபீஸ்லேருந்து வர்றப்போ எனக்கு 3rd கியரில் கொஞ்சம் தெரிஞ்சுது. யா ஸோ ரோல் ஆன் செயின் ஸ்ப்ராக்கெட்ஸ் வந்துட்டு 2,500 rupees ப்ளஸ் ஃபிட்டிங் சார்ஜஸ். ஃபிட்டிங் சார்ஜஸ் டிபெண்ட்ஸ் நீங்கள் எங்கே ஃபிட் பண்ணுறீங்கிறத பொறுத்து. நான் வாங்கின கடையில் கேட்டது இப்போது அவங்க வந்து 500 rupees சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு நம்ம பிக் விங்லேயே கொடுத்துடலாம், ஏன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் ஆச்சு, இதில் விளையாடிடக்கூடாதுன்னு சொல்லி நான் பிக் விங்கில் கொடுத்தேன். அவன் 1000 ரூபா வாங்கிட்டான் என்கிட்ட. கேட்டால் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதனால் அதுக்கு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க அப்படின்ட்டான். சரி பரவாயில்ல போ, கரெக்டாக மாட்டி கொடுத்தா சரின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்டயே கொடுத்துட்டேன்.
மேபி அந்த கடையிலேயே கொடுத்துருக்கலாம். பட் எனிவேஸ் மாட்டியாச்சு. ஜென்ரல் சர்வீஸ் அப்போது வேறு எதுவும் இஷ்யூஸ் இல்லை, வேறு எதுவுமே பார்ட்ஸ் சேஞ்ச் கிடையாது. ஏன்னா அதுக்கு முந்தின சர்வீஸில் தான் ஏர் ஃபில்டர்லாம் மாற்றிருந்தேன். அண்ட் மற்றபடி வண்டி பக்காவாக இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் தான். அண்ட் ஒரு vlog போடணுமேன்றதுக்காக நான் இன்னைக்கு ஓகே இப்போ ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஹோப்ஃபுல்லி இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் ஒழுங்காக வந்திருக்கணும். ஏன்னா நேற்று டென்ஷன் ஆகிடுச்சு. அண்ட் இன்றைக்கி இங்கே ஒரு மவுண்ட் மாட்டியிருந்தேனே, இந்த மவுண்ட்லேயாவது மாட்டி ப்ளூடூத் வழியாக ரெக்கார்ட் பண்ணிடலான்னு ட்ரை பண்ணேன். என் நேரம் மவுண்ட்டை லைட்டாக திருப்பினோடனே பொட்டுன்னு போயிடுச்சு. எனக்கு மட்டும் இப்படி தான் இதுவாக தெரியல. ஸோ வேறு என்ன யா. ஸோ என்னோடய பைக்கோட ஃபஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட்னா இதுதான். ஏஸ்தட்டிக்லி நிறைய மாற்றி எடுத்துட்டேன். கடைசியாக வந்துட்டு இந்த பார் அண்ட் மிரர்ஸ் தோ பார்த்தியா 4th கியரில் திருப்பி ஆகுது. என்னடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, ஸோ பைக்கர் ஃப்ரெண்ட்ஸ், இது எதனால் வருதுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். மேபி நெக்ஸ்ட் டைம் நான் சர்வீஸ் கொடுக்குறப்போ அதை ஸ்பெசிஃபிக்காக நான் செக் பண்ண சொல்லுவேன். செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றியும் இந்த கியர் ஸ்லிப் ஆகுறது ஏன் தெரியவில்லை. ஓகே, ஸோ லாங் டேர்ம் ரிவ்யூனா இன்னும் பல கிலோமீட்டர் ஓட்டினா தான் என்னால் லாங் டேர்ம் ரிவ்யூலாம் கொடுக்க முடியும். இது ஜஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான். உங்களுக்கு இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை பற்றி எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன். அது இல்லைனாலும் என் பைக்கை பற்றி எதாவது டவுட்ஸ்னாலும் கேளுங்க. ஐ ஆம் ஆல்வேஸ் ரெடி டு ஆன்சர். இந்த பையன் வந்து வீடியோ தான் போட மாட்டான், ஆனால் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் டப்புன்னு ரிப்ளை பண்ணிடுவான். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் மீ. நான் இன்ஸ்டாகிராமில் ஆல்வேஸ் ஆக்டிவ் தான். அதில் ரீல்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ யூ கேன் ஃபாலோ மீ ஆன் மை இன்ஸ்டாகிராம் halfbiker HALFBIKR. என்னடா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டியான்னு கேட்டால், சும்மா தான் ஹாஃப் பைக்கர்னு சும்மா மொட்டையாக நார்மலாக போட்டால் நல்லா இல்லையே, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு இப்படி போட்டேன். ப்ரொனவுன்சேஷன் எல்லாம் சேர்ந்தானே. ஸோ யா, எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரைட் சேஃப். See you in the next vlog. Thank you. Bye bye. You like that? Move it. I like to move it. I like to move it. I like to move it. You like that? Move it. I like to move it. I like to move it. I like to move it. You like that?